ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இனிமேட்டுக்கு நம்ம பார்க்க போறோம்னா இனி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 1 month தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸை கிட்டத்தட்ட நம்ம படிச்சாலே நம்ம அட்டன் பண்ணா கொஞ்சமாவது ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்க, எப்படி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் சில இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இது வரைக்கும் நான் கொஸ்டின் எடுத்து கூட நான் பார்க்கல. ஸோ அதனால இப்பதான் நம்ம பார்க்கவே போறோம். என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா தயவு செய்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மாரி ஆல்ரெடி படிச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுமே இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு ஒரு மாதிரி ரிவிஷன் மாதிரி நீங்க பாருங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இப்ப குரூப் 4 நமக்கு ஜூலை 13 கிட்ட எக்ஸாம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நான் சேனல்ல போட போறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்கிறேன். 2 லாங்குவேஜ்லயுமே நான் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தமிழ் நல்லா வரும்னா நீங்க தமிழை பாருங்க. இல்லை எனக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன் நான் சொல்லி முடிச்சதும் நீங்க என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆன்சரை. இல்லை நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உடனே ஆன்சரும் சொல்லிடுவேன். ஸோ கடைசியா எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சு என்ன ஆன்சர், எவ்வளவு ஆன்சர் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோக்குள்ள இப்ப போகலாம். இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? விச் லிட்ரேச்சர் இன் தமிழ் இஸ் கால்ட் அஸ் இரும்பு கடலை? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி பதிற்று பத்து, ஆப்ஷன் சி பரிபாடல், ஆப்ஷன் டி புறநானூறு. சோ இப்ப நீங்க ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. சோ ஆன்சர் இப்ப பார்க்கலாம். பதிற்று பத்து, ஆப்ஷன் பி பதிற்று பத்து தான் இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல். சோ இந்த மாதிரி தான் இனி நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். கொஞ்சம் அந்த டைம் நான் ஆப்ஷன் படிக்கும் போதே நீங்க அதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியா நமக்கு என்ன மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல எனக்கு போடுங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின். பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது? Which one of the following does not come under the genre of historical novel? எது இதுல வரலாற்று புதினத்துல அமையாதது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இது நாவல் எதுவுமே வரலாற்று புதினத்துல இங்காதது எது அப்படின்னா சிவகாமியின் சபதம். ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சபதம், ஆப்ஷன் பி யவனராணி, ஆப்ஷன் சி செம்பியன் செல்வி, ஆப்ஷன் டி சுந்தரி. சோ நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சுந்தரி. தேர்ட் கொஸ்டின். சேக்கிரார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? Whose songs were mentioned as the origin of literature by சேக்கிழார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி சுந்தரர், ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் தான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். 1967 ஆண்டு இந்த திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர்? Hindu Marriages Tamil Nadu Amendment Bill was introduced in the year 1967 by ஆப்ஷன் ஏ யாருன்னா ராஜாஜி, ஆப்ஷன் பி குமாரசாமி ராஜா, ஆப்ஷன் சி
காமராசர். ஆப்ஷன் டி சி.என். அண்ணாதுரை. நோட் பண்ணிட்டீங்களா? இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி சி.என். அண்ணாதுரை இதுதான் கரெக்டான விடை. 5வது கொஸ்டின். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி. During 1962 election in which constituency Anna was defected? Option A Chennai. Option B காஞ்சிபுரம். ஆப்ஷன் சி சேலம். ஆப்ஷன் டி நாகர்கோயில். சோ என்ன ஆன்சர்னு சீக்கிரம் கெஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். 6th கொஸ்டின். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? In which year South Indian Liberal Federation was formed? ஆப்ஷன் ஏ 1914. ஆப்ஷன் பி 1915. ஆப்ஷன் சி 1916. ஆப்ஷன் டி 1917. சோ இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 1916. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? பெரியார் ஈவி ராமசாமி organized the superstition eradication conference at Salem in the year. Option A 1968. Option B 1969. Option C 1971. Option D 1973. கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சோ என்ன ஆன்சர்னு இப்ப பார்க்கலாம். 1971. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8th கொஸ்டின். சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்திலிருந்து கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன். சுப்பிரமணிய பாரதியார் was gifted with poetic talents right from his childhood. He received a title Bharati. From which of the following king gave this title and at what age? Option A ராமநாதபுரம் மன்னரால் பாரதியின் 10வது வயதில் வழங்கப்பட்டது. King of Ramnad at the age of 10. ஆப்ஷன் பி எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி சிவகங்கை மன்னரால் பாரதியின் 12வது வயதில் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டி புதுக்கோட்டை மன்னரால் பாரதியின் 13வது வயதில் வழங்கப்பட்டது. சோ என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? Which is the book that stands before Tirukkural with the title the most translated book? Option A Dhammapadam. Option B Viviliyam. Option C Manudharma Sathiram. Option D Tirukkural. அதாவது Dhammapada, the Bible, Manusmriti, Quran. சோ என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி பைபிள். 10வது கொஸ்டின்.
குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். In which literature does the word குடும்பம் appears for the first time in Tamil? ஆப்ஷன் A நாலடியார், ஆப்ஷன் B இனியவை 40, ஆப்ஷன் C திருக்குறள், ஆப்ஷன் D முதுமொழி காஞ்சி. என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் C திருக்குறள். 11வது கொஸ்டின். அந்தணர் என்போர் அறவோர் மற்று எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். இது ஒரு திருக்குறள். குறள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அதோட பொருள், குறள் அண்டு பொருள் பார்க்கலாம். இப்போ பொருள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டினையே ஒழுக்க பிறருக்கு பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதற்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தவனாவான் என்பதும், அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தனாகி விடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிவாம். சோ இந்த குறளுக்கு இதுதான் பொருள்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் A குறளும் பொருளும் பொருத்தமுடையன. ஆப்ஷன் B குறளும் பொருளும் பொருத்தமற்றன, அதாவது ரெண்டும் பொருத்தமா இல்ல. ஆப்ஷன் C குறள் ஒழுக்கத்தை பேசுகிறது, பொருள் ஒழுக்கமின்மையை பேசுகிறது. ஆப்ஷன் C குறள் இறைவனை பேசுகிறது, பொருள் அந்தணர் ஒழுக்கத்தை பேசுகிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னு நீங்க கெஸ் பண்ணி எழுதி வைங்க. சோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் B குறளும் பொருளும் பொருத்தமற்றன. எஸ், இந்த குறளுக்கான பொருள் இது கிடையாது, சுத்தமாவே இது கிடையாது. ஏன் அப்படின்னா இது அருள், அதாவது கருணையும், இதுவும் நமக்கு கருணையும் அந்த ஒரு அருளும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள அதாவது அறிவுடையோர் அப்படின்னு சொல்றதா இந்த குறளோட பொருள். ஆனா இங்க ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அதனால பொருத்தமற்றன. 12வது கொஸ்டின். கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர். Who kindled the spirit of patriotism through the play கதரின் வெற்றி? ஆப்ஷன் A பம்பல் சம்பந்தம், ஆப்ஷன் B சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் C தே.பொ. கிருஷ்ணசாமி, ஆப்ஷன் D தி.க. சண்முகம். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் C தே.பொ. கிருஷ்ணசாமி. 13வது கொஸ்டின். கூற்று 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. கூற்று 2 திவாகார முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு எது நீங்க கரெக்ட்னு நீங்க சொல்லி ஆப்ஷன்ல எழுதுங்க. ஆப்ஷன் A கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் B கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் D கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் D கூற்று 1 சரி, ஆனா கூற்று 2 சரி. இரண்டுமே சரி. பதினாலாவது கொஸ்டின். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை இயல்களையும் கொண்டது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? ஆப்ஷன் A 2 அதிகாரங்களும் 18 இயல்களையும். ஆப்ஷன் B 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும். ஆப்ஷன் C 4 அதிகாரங்களையும் 27 இயல்களையும். ஆப்ஷன் D 3 அதிகாரங்களையும் 18 இயல்களையும். என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் B 3 அதிகாரங்களையும் 27
இயல்களையும். 15வது கொஸ்டின், சீன அரசுக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. சீன அரசுக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. Name of the Chola ruler who was the first to send an embassy to Chinese court. Option A முதலாம் ராஜேந்திரன், ஆப்ஷன் B இரண்டாம் ராஜேந்திரன், ஆப்ஷன் C முதலாம் ராஜராஜன், ஆப்ஷன் D முதலாம் குலோத்துங்கன். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் A முதலாம் ராஜேந்திரன் தான் கரெக்டான விடை. ஸோ நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான், பொது அறிவு மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது தமிழா என்ன அப்படிலாம். ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். தமிழ் வீடியோ தனியாக நான் அது கொடுப்பேன். ஸோ அதுவுமே டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் எதுக்குன்னா இது நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே கிட்டத்தட்ட நமக்கு ஈஸியாக இருக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான். ஸோ 16வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. த லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம், ஆப்ஷன் பி நாகப்பட்டினம், ஆப்ஷன் சி கடலூர், ஆப்ஷன் டி தேனி. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி கடலூர். 17வது கொஸ்டின், இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும். இது தமிழ்நாட்டில் COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கும் உதவுகின்றது. ஆப்ஷன் ஏ மாநில சுகாதார திட்டம், ஆப்ஷன் பி ஆரோக்கியம், ஆப்ஷன் சி நோவல் கரோனா வைரஸ் திட்டம், ஆப்ஷன் டி அம்மா சுகாதார நிலையம். ஸோ என்ன ஆன்சர்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஆரோக்கியம். 18வது கொஸ்டின், பழங்குடி சமுதாயத்திற்கு திருமணம் என்பது ஃபார் ட்ரைபல் சொசைட்டி மேரேஜ் இஸ் த. ஆப்ஷன் ஏ ஓர் சடங்கு, ஆப்ஷன் பி ஓர் ஒப்பந்தம், ஆப்ஷன் சி சடங்கு ஒப்பந்தம் இரண்டும், ஆப்ஷன் டி சடங்கு ஒப்பந்தம் இரண்டும் இல்லை. ஸோ இதுல என்ன ஆன்சர்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஓர் ஒப்பந்தம். பழங்குடி சமுதாயத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். பெற்றோர் மற்றும் மூத்த மக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. The Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act 2007 is being implemented in the state with the effect from 26/9/2007. 29 இந்த மாசம் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல கொடுத்திருக்காங்க. 29 செப்டம்பர் மந்த் 2007, 29/9/2008, 29/9/2009. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் சி 29/9/2008 நடைமுறைக்கு வந்த நாள் 29/9/2008. 20வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இட ஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில், ஆப்ஷன் பி பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு மக்களவை பிரதிநிதித்துவம், ஆப்ஷன் சி பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம், ஆப்ஷன் டி பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு கல்வி நிறுவனங்களில்
ஸோ என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் தான் கரெக்டான விடை. 21வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் இஸ் யூஸ்டு டு கல்டிவேட் டேஷ் கிராப் இன் தமிழ்நாடு. ஸோ ஆப்ஷன் ஏ நெல், ஆப்ஷன் பி கரும்பு, ஆப்ஷன் சி நிலக்கடலை, ஆப்ஷன் டி தேங்காய். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பேடி, நெல். 22வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்பார்வையிடப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்பார்வையிடப்படுவதில்லை. In Tamil Nadu, which one of the following industries is not a union government undertaking? Option A Hindustan Photo Films, Option B நெய்வேலி நிலக்கரி கழகம், Option C சேலம் இருப்பு ST பிளான்ட், Option D தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். என்ன ஆன்சர்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். 23வது கொஸ்டின், தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட உந்துதலிற்காக South India Liberal Foundation was created to promote. Option A பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை, ஆப்ஷன் பி பொருளாதார நலனை, ஆப்ஷன் சி சமூக அந்தஸ்தினை, ஆப்ஷன் டி எதுவும் அல்ல. None of the above. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை, the political interest of non-Brahmins. 24 கொஸ்டின், கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. ஆப்ஷன் அதாவது மார்க் த இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் த எஜுகேஷனல் ரீஃபார்மேஷன் பை வள்ளலார். சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, ஜீவகாருண்ய பாடசாலை, சமரச கல்வி நிலையம். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 4 இதுல என்னன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 2, 3, ஆப்ஷன் பி இது 1, இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா? ஸோ இதுல எது இதுன்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி வைங்க. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி 1, 2 என்னன்னா சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை 1, 2. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 5வது கொஸ்டின், வகுப்பு 3ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு டேஷ் காரணமாகும். Dash is the reason why students studying class 3rd would not read class 1 books. Option A மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. ஆப்ஷன் பி வருகை அதிகரிப்பு. ஆப்ஷன் சி பெற்றோர்கள் படித்தவர்களாக இல்லை. ஆப்ஷன் டி கல்வி அறிக்கையின் ஆண்டு இந்நிலை. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர்.
ஸோ இதோட வந்துட்டு கொஷின்ஸ் முடியுது. இந்த 25 கொஷின்ஸ்ல நீங்க 25க்கு அவுட் ஆஃப் என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்து டெய்லி வந்துட்டு இனிமேட்டுக்கு நமக்கு வந்து கொஷின் சீரீஸ் தான் நமக்கு ஃபுல்லாவே போட போறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸா திருப்பி சொல்றேன், ஃப்ரெஷர்ஸா படிக்கிறவங்க எல்லாருமே நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சவங்க இருந்தாலும் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழும் வந்துட்டு நம்ம வந்து டெய்லி போட போறோம். தமிழ் அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நமக்கு 100 மார்க்ஸ் கேட்பாங்க. தமிழ் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸுமே இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து போட போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.